முபாரக் அலியானா அவர்கள் இப்பொழுது துவங்குவார்கள். அடுத்த நிகழ்ச்சி உரையாடலில் முகமது மாலிக் அவர்களுடைய மகனார் முஹ்ரிஸ், முகமது துஃபைலோடைய மகனார் முகமது தசீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா, எப்படி இருக்கீங்க? வலைக்கம் அஸ்ஸலாம், அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன்றப்பா. என்னப்பா கொஞ்சம் நாளா ஆளே காணோம்? அது ஏன்பா கேட்குற? என் மகனுக்கு மதுசால் சேர்ப்பதற்காக ஊரூரா நடந்து கொண்டே இருக்கின்றேன். அப்படி அதுக்குப்பா நீ ஒரு அலையணும்? ஆமாப்பா, என் மகன் 8வது படிக்கிறான். குர்ஆன் ஓத தெரியலை, தொழுகை தெரியலை, மார்க்கம் தெரியலைப்பா. அல்லாஹ் என்னப்பா அப்படி சொல்கிறீங்க? ஆமாப்பா, எனக்கு பெரிய கவலையாக இருக்குப்பா. நீங்கள் இனிமேல் கவலைப்பட நான் அம்மத்தோட வந்துள்ள நூறு இஸ்லாம் மசாலா சேர்த்துடுங்க. அங்கே மார்க்கம் சம்மந்தமாகி எல்லாமே சொல்லித்தராங்க. மாஷா அல்லாஹ், அப்படியே என்ன சொல்கிறீங்க? ஆனாப்பா அந்த மசாலா குர்ஆன் தஜ்வீத் முறை சொல்லித்தராங்க, தொழுகை முறை சொல்லித்தராங்க, ஹதீஸ்கள் சொல்லித்தராங்க, மார்க்கம் சட்டங்கள் சொல்லித்தராங்க, நபிமா வரலாறும் சொல்லித்தராங்க, துவாக்கள் சொல்லித்தராங்க, பொருள் சொல்லித்தராங்க, இன்னும் அரபி மொழியில் பேச எழுத கற்றுத்தராங்க, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லித்தராங்க. அப்படியா? மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம் சொன்னீங்க. இப்போவே என் மகனுக்கு அட்மிஷன் போட்டுருந்தேன். அது சரிப்பா, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் அந்த மசாவுக்கு தான் போகிறான். அவன் வருஷக்கணக்காக அழி பார்த்தா சாலே இருக்கின்றேன்னு சொல்கிறாங்களே. அவனா வாரத்தில் 3 நாள் லீவ் போடுறான், சரியாக மாசாக்க வரதில்லை. அவங்க வீட்டில் ஷாப்பிங் போனால் மசாலு, ஃபங்க்ஷன் போனால் மசாலு, கெஸ்ட் இதுக்கு வந்தால் மசாலு, கெஸ்ட் இதுக்கு போனால் மசாலு, ரிசல்ட்டுக்கு போனால் மசாலு. அது மட்டும் இல்லை, எப்போ கேட்டாலும் மாமா கல்யாணம்னு சொல்கிறான். எத்தனை முறை தான் எனக்கு மாமா கல்யாணம் பிடிப்பாங்களோ தெரியல. இப்படி அடிக்கடி லீவ் போட்டால் எப்படி குர்ஆன் ஓதுவான்? பெற்றவங்கள சரியாக மாசாக்க அனுப்பில்லை. என் பிள்ளை குர்ஆன் தொடங்க மட்டும் குறைய சொல்கிறாங்க. ஓ, அதான் விஷயமா? சரிப்பா, டெய்லி மசாகாரவங்களாம் குர்ஆன் படிக்கிறேன்ட்டு சொல்கிறாங்களே, அதுக்கு என்னப்பா பண்ணுறது? குர்ஆன் சாதாரணமாக ஓதிய தஜ்வீத் முறை தான் ஓதவிடும். அதுக்காக தான் குர்ஆன் அதுக்கு லேட் ஆகுது. தஜ்வீத்னா என்னப்பா? அல் குர்ஆன் அல்லாவிடமிருந்து பிழைக்கிழங்குச்சு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உரை ஓதுனாங்களோ அந்த உரை ஓதுவது. அல்லாஹு என்னப்பா இப்படி சொல்கிற? தஜ்வீத் இல்லாமல் குர்ஆன் ஓத முடியாதா? என்னப்பா அப்படி கேட்குற? தஜ்வீத் இல்லாமல் குர்ஆன்னா பாவமாகும், அர்த்தங்கள் மாறி போகும். ஏன் சில நேரங்கள் தொல்கை கூட கூடாமல் போயிடும். உதாரணமாக ஹலக்க அல்லாஹ் படைத்தான் அர்த்தம், ஹலக்க அல்லாஹ் சிறைத்தான் அர்த்தம், ஹலக்க அல்லாஹ் அழித்தான் அர்த்தம். இப்படி அர்த்தங்கள் மாறி போகும். அதுக்காக தான் தஜ்வீத் முறை குர்ஆன் ஓதணும். அல்லாஹு, இது எவ்வளோ பெரிய பாவமாச்சே. ஆமாம், இன்னைக்கு இது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுவும் சரிதான். ஆமாம், இன்றைக்கு நிறைய பெரியவங்களாம் தஜ்வீத் இல்லாமல் இப்படி தானே குர்ஆன் ஓதுறாங்களே, அதுக்கு என்னப்பா பண்ணுறது? ஆமாம், அதுவும் பாந்தான். அதுக்காக தான் நூறு இஸ்லாம் மசாலா பெரியகம் தஜ்வீத் கற்றுறாங்க. யார் வேணாலும் தஜ்வீத் கற்றுக்கலாம். மாஷா அல்லாஹ், அப்படியா? ஆமாப்பா, அல்லாவுடைய வேத்தை ஓதணும், அது அல்லாமல் ஓதணும்ல. மசாக் வர பிள்ளைங்களாம் குர்ஆன் முடிக்கலன்ட்டு பெற்றவர்கள் குறை சொல்கிறாங்களே, அதுக்கு என்னப்பா பண்ணுறது? குர்ஆன் முடிக்கிறது முக்கியம்னு யார்ப்பா சொன்னது? என்னப்பா இப்படி சொல்கிற? ஆமாம், நான் கேட்குறேன். குர்ஆன் அறக்குறையாக முக்கியமா, முறையாக முக்கியமா? அதுவும் சரிதான். குர்ஆன் புரிந்து முறையாய் ஓதுவதுதான் சிறந்தது. இனிமேலாவது பிள்ளைங்களை ஒழுங்காக மசாங்கப்பி முறையாக குர்ஆன் ஒன்று எல்லா பெற்றவங்களும் நினைக்கணும். ஆமாப்பா, இந்த நூருல் இஸ்லாம் மஸ்ஸாவின் ஆண்டு விழாவில் மாணவர்கள் எவ்வளோ அழகாய் ஓதினார்கள், பேசினார்கள். மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வருகை வேண்டும் பிள்ளைங்களை நூறு இஸ்லாம் மசாலா சேர்ந்து மார்க்குகளுக்காக ரஹ்மான் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.